தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் சிந்தக்கத்தோ, சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் சிந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் பவரு சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சுவாமியே ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். மிகச்சிறப்பாக ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் எந்த உருவிலே எல்லாம் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுகின்றான் என்று பல்வேறு செய்திகளை பல்வேறு பக்தர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் காட்டிற்கு நடுவிலே போனேன், தன்னந்தனியாக போனேன், என்னுடைய குருசாமி கூட்டத்தில் இருந்து நான் விலகி போய்விட்டேன். ஒரு தனி யானை வந்தது, நான் ஐயப்பா என்று அலறினேன், அப்பொழுது நான் காப்பாற்றப்பட்டேன். கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக அந்த யானை எங்கே சென்றது என்றே தெரியவில்லை என்று சொல்லுபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். குழந்தை பிறந்திருக்கிறது, என்னுடைய தொழில் மேன்மை அடைந்திருக்கிறது, என் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்று பலவேறு அனுபவங்களை ஒவ்வொரு தனிமனிடத்திலிருந்தும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதான் ஐயப்பனுடைய மிகப்பெரிய மகத்துவமாக இருக்கிறது. நாம் ஒரு தெய்வத்தை மிகுந்த நம்பிக்கையோடு சென்று வழிபாடு செய்கிற பொழுது அந்த தெய்வம் நமக்கு தரக்கூடிய மாபெரும் பரிசு இருக்கிறதே, இந்த நம்பிக்கையான வாழ்க்கை முறைதான். நாடுவதில் மிக தேவை நம்பிக்கை, வைராக்கியம், நல்ல பக்தி. தேடுவதில் மிக தேவை திட சித்தம், சிறந்த மனம், தேர்ந்த ஞானம். பாடுவதில் மிக தேவை ஊனுருக உடலுருக பாடும் பாவம். கூடுவதில் மனைவியினும் குறைவாக கண்ணனோடு கூடுவீரே என்று சொல்லுவார் கவியரசர். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள். நாம் மனைவியிடத்திலே காட்டக்கூடிய அன்பை விட இறைவனிடத்திலே காட்டக்கூடிய அன்பு இருக்கிறதே, அது மிகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வகையிலே தான் இந்த உலகத்தினுடைய உறவுகளிடத்தை தாண்டி இறைவனிடத்திலே நாம் செலுத்தக்கூடிய அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு மிகுந்த அன்பாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அன்பை செலுத்தினார் ஒரு உத்தமமான ஒரு அந்தணர். அவருடைய மகள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். திருநெல்வேலியிலே தாமிரபரணி கரையிலே களக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே தான் அந்த அருமையான சம்பவம் நடைபெற்றது. அவருடைய மகளை பிரசவத்திற்காக அழைத்து கொண்டு வருகிறார். அந்த காலத்தில் இது போன்ற வாகன வசதிகள் இல்லை, நடந்தே வர வேண்டும். அப்படி நடந்தே அந்த களக்காட்டிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே பாப்பாங்குளம் என்ற ஒரு பகுதியிலே அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டிலே தன் நிறைமாத கர்ப்பிணி மகளோடு சேர்ந்து நடந்து வருகிற பொழுது இடி, மின்னல், மழை, கடுமையான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே தன் மகளை எந்த வகையிலே காப்பாற்றப் போகிறோம் என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய இஷ்ட தெய்வமான ஐயனை மனமுருக பிரார்த்திக்கிறார். கடவுளே, இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்பொழுதும் பாருங்கள், நாம் கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை வருகிற பொழுது யாரெல்லாம் நமக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முகமெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரியும். யார் எப்படி நம்மோடு பழகுகிறார்கள், யார் எப்படி நம்மோடு இருக்கிறார்கள், இந்த சூழ்நிலையிலே யார் நம்மோடு இருந்தார்கள் என்பதுதான் அந்த தனி மனிதனை அளர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோல் என்று சொல்லுவார். கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்று சொல்லுவார் வள்ளுவர். ஆனால் இந்த கானகத்தில் இந்த சூழ்நிலையில் இறைவனை தவிர நம்புவதற்கு வேறு யாரும் இல்லை. இறைவன் தான் அவருடைய முழுமையான நம்பிக்கை.
அவருடைய நம்பிக்கை தெய்வமான ஐயப்பனை போய் பார்க்கிறார், ஐயப்பனை சிந்திக்கிறார், வழிபாடு செய்கிறார். அவருடைய அந்த இடியிலும் மின்னலும் மழையிலும் பாருங்கள், அந்த பகுதியிலே பாலசாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்திலே ஒரு மிக சிறந்த ஒளி மின்னல் அவருக்கு தோன்றுகிறது. அந்த ஒளி விளக்கு தோன்றுகிறது. அதையே நம்பிக்கை ஒளியாக எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார். அந்த மண்டபத்திலே தன்னுடைய மகளை தங்க வைத்து விட்டு அருகிலே ஏதாவது வீடு இருக்கிறதா, யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்க போகிறார். இந்த மகள் பிரசவத்திலே துடிக்கிறாள். அந்த ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு எதிராக கிடக்கிறாள். கீழே தன் கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா, இந்த கடுமையான பிரசவ வலி என்று சொல்லக்கூடிய வலியிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டார்களா என்று ஐயப்பனை மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாள். முன்பு ஒருமுறை திருச்சிராப்பள்ளியிலே எப்படி இறைவனே தாயாக வந்து அந்த செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாரோ அதே சூழ்நிலையிலே இங்கே பாலசாஸ்தா இந்த ஐயப்பன் வருகிறான். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று சொல்லுவார் ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட ஈசனுடைய தந்தை செய்த அருமையான ஒரு மகத்துவத்தை இப்பொழுது பாலசாஸ்தா இந்த இடத்திலே தானே ஒரு பெண் வடிவமாக மாறுகிறாள். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்வாரே, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று சொல்வார்கள். அப்படித்தான் ஒரு தாயாக மாறுகிறாள். தாயோடு கூடிய கனிந்த மனத்தோடு ஒரு பெண் வடிவத்திலே வந்து அந்த பெண்ணாகவே மாறி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மிக அழகாக பிரசவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாள். அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை குளிப்பாட்டி அந்த பெண்ணினுடைய அருகிலே படுக்க வைத்துவிட்டு அப்படியே அந்த சன்னிதானத்திற்குள்ளே பாலசாஸ்தா தாயாகவே மாறி உள்ளே மறைந்து விடுகிறார். எங்கேயும் தேடி பார்த்து எந்த மனிதர்களும் கிடைக்கவில்லை. என்ன ஆனாலோ மகள் என்ற அலறி துடித்து வந்து திரும்பி பார்க்கிறார் தந்தை. இங்கே தாயும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இன்பமாக இருக்கிறார்கள். யார் வந்தது, யார் உதவினார்கள், யார் இந்த சூழ்நிலையில் இருந்தார்கள் யாரோ தெரியவில்லை. யாரோ ஒரு பெண் வந்தாள். அந்த பெண் என்னிடத்திலே அன்போடு பேசினாள். அவளுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஒரு தெய்வீக பெண் போல தோற்றம் அளித்தாள். யார் என்று எனக்கு தெரியவில்லை அப்பா, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் அந்த பாலசாஸ்தாவினுடைய ஆலயத்திலே கைகூப்பி வணங்கி நிற்கிறார். அந்த சூழ்நிலையிலே தான் அந்த தாயாகவே அங்கே காட்சி கொடுக்கிறாராம் அந்த இறைவன். அந்த ஆலயத்திலே இருந்து அந்த ஆலயத்தினுடைய திண்ணையிலே அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே அந்த பச்சிளம் குழந்தையும் தாயும் அந்த இடத்திலே அந்த ஐயப்பனை கண்ணீராலே தன்னுடைய பிரார்த்தனையை செலுத்துவதை தவிர வேறு எந்த விஷயம் அவர்களுக்கு புலப்படவில்லை. இது ஒரே ஒரு சம்பவம் தான். இதுபோல ஆயிரம் சம்பவங்கள் இந்த தேசத்திலே நிறைய நடைபெற்று கொண்டே இருக்கிறது. யார் நம்பிக்கையோடு அந்த பாதையிலே பயணிக்கிறார்களோ, நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஐயப்பன் அருள்வாளித்து கொண்டே இருக்கிறார். நாமும் நம்பிக்கையோடு அவருடைய 18 படிகளிலே கால் வைப்போம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக புதுமையாக மலரும். எல்லோரும் இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் அந்த சங்கரன்கிற ஆடிட்டர் வந்து தன்னோட மனைவி கமலாவோடவும் தன்னோட மகன் அதாவது குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமிநாதனோடையும் தேனம்பாக்கத்துக்கு மகா சுவாமிகளை தரிசிக்க வந்திருக்கார். அவர் கிளம்ப போனவரை மகா சுவாமிகள் ஒரு நிமிஷம் கையை காமிச்சு சித்த நேரம் இரு அப்படின்னு சொல்லி ஓரமாக நிற்க வச்சிருக்கார். உத்தரவு கொடுத்து அவர் அனுப்பலை. இதே வேளையில் அந்த முகாமில் அந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய பலதரப்பட்ட பக்தர்களை ஒரு தம்பதியரை மகா சுவாமிகள் அடையாளம் கண்டுபிடிச்சு, ஒரு ஏழை தம்பதியர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு, அதாவது அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது, அவள் முகத்தோற்றத்தை பார்த்தா ஒரு ஏழ்மை கலை அப்படியே சொட்டுறது. ஆனால் அவள் கண்ணில் மட்டும் இந்த மடத்துக்கு வந்து இந்த மகானை நம்ம தரிசனம் பண்ணினா நமக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு வந்தது மாதிரி தெரிகிறது. இந்த கட்டத்தில் தான் மகா சுவாமிகள் அவளை அடையாளம் கண்டுபிடிச்சு தான் கிட்ட வர சொல்கிற. இதுதான் மகா சுவாமிகளோட ஞான திருஷ்டி. தன்னோட சன்னிதானத்துக்கு எந்த ஒரு பக்தனும், ஒரு நியாயமான ஒரு பக்தன், ஒரு நேர்மையாக ஒரு பக்தி சிரத்தையாக இருக்கிற பக்தன் ஒரு ஏக்கத்தோட ஒரு கோரிக்கையோடு அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறித்தான் அங்கேருந்து திரும்பி போவார். இது பல சரித்திரங்களை பல கதைகளை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு வந்து யதார்த்தமாக நமக்கு புரியும். இதுதான் அங்கே நடந்திருக்கு. அதே போலத்தான்
இந்த தம்பதியர்கள், ஏழை தம்பதியர்கள் எதையோ மனசில் வச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறா. ஒரு சாதாரணமான ஒரு வேஷ்டி கட்டின்னு இருக்கார் அந்த பிராமணர். அந்த மனைவி ஒரு சாதாரணமான ஒரு நூல் புடவை, எந்த விதமான ஒரு தங்க ஆபரணங்களும் அந்த பெண்மணியோட கழுத்தில் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு மஞ்சள் சரடு, ஒரு தாலி இருக்குது. ஒரு தங்கம் அப்படிங்கிறது அந்த பெண்மணி கழுத்தில் கிடையாது. ஆனால் மடத்தில் அங்கங்கே பார்க்கும்போது தங்க நகை போட்டு, நெக்லஸ் போட்டுன்னு பல பெண்கள் வளைய வளைய வந்துட்டுருக்கா. ஆனால் மகா சுவாமிகள் இந்த ஏழை தம்பதியரை பார்த்து விரல் சொடுக்கு போட்டு தங்கிட்ட கூப்பிட்றார். கூப்பிட்டு அவள் 2 பேரும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் கண்கலங்க வந்து நிற்கிறா. என்ன விஷயமா வந்த அப்படின்னு மகா சுவாமிகள் ஜாடையில் கேட்குறார். அந்த ஆசாமிக்கு, அந்த ஏழ்மையான அந்த பிராமணருக்கு மகா சுவாமிகள் தனக்கு முன்னால் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு இப்படி ஒரு கேள்வியை கேட்டதே அவருக்கு ஜென்ம சாபல்யம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுத்து. அதற்கு மேலே பேச முடியல அவரால். இந்த கூட்டத்தில் மகா சுவாமிகளை நம்மளால் கிட்டக்க போய் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சார். இவ்வளவு கூட்டத்தில் பார்க்க முடியுமான்னு யோசித்த போது, ஆகா இந்த சந்நிதிக்கு நாம் வந்துட்டோமே, இந்த இடத்துல நம்மளோட காலை நாம் பதிச்சுட்டோமே, இந்த இடத்துக்கு வந்தாலே அந்த மகானோட அருள் நமக்கு கிடைச்சிடுமே, அந்த மகானை நம்ம கண்ணார கண்டு தரிசனம் பண்ணியாச்சு, நானும் தரிசனம் பண்ணிட்டேன், என் கூட வந்த மாமியும் தரிசனம் பண்ணிட்டேன், இதற்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஓரமாக இருந்த ஆசாமியை அடுத்த ஒரு ஆனந்த அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக மகா சுவாமிகள் கிட்டக்க வரவழைச்சிட்டார். வரவழைச்சதோடு மட்டும் இல்லாமல், உனக்கு என்ன வேணும் இங்கே அப்படின்னு கேட்குறார். அந்த பிராமணர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். அவரால் பேச முடியல. மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் நின்று தேம்ப ஆரம்பிக்கிறார். அப்போ மடத்து சிப்பந்திகள் சொல்கிறார், பெரியவா உங்கள்கிட்ட தான் கேட்டிருக்கார், நீங்கள் என்ன விஷயம் சொல்லணுங்கிறத இந்த இடத்துல சொல்லுங்கோ, கொஞ்சம் அழுகையை நிறுத்திட்டு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சிப்பந்திகள் சொல்கிறார். அவரால் முடியல. அவரால் அழுகையை நிறுத்த முடியல. இதற்கு மேலேயும் தன்னோட மனசில் என்ன ஒரு எண்ணத்தோடு எதை நீங்கள் தெரியப்படுத்தணும், என்ன கோரிக்கையை இவற்றை சொல்லணும், எதை நம்ம மனசில் பேசி வச்சுண்டு இந்த இடத்துக்கு வந்தோமோ அதை சொல்லணுங்கிறதெல்லாம் அவருக்கு தோணவே இல்லை. அந்த பரபிரம்ம சுரூபத்தை பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் என் மனசுலேருந்து அவற்றை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவரோட முகத்தில் இருந்தது. தன்னோட மஞ்சள் பையை திறந்தார். அதுலேருந்து ஒரு பத்திரிக்கையை எடுத்தார், ஒரு கல்யாண பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையோட 4 மூலையில் மஞ்சள் தடவி இருந்தது. மூங்கில் தட்டில் மகா சுவாமிகளுக்கு முன்னால் இருந்த அந்த மூங்கில் தட்டில் பத்திரிக்கையை வச்சார். அதே மஞ்சள் பைக்குள்ளே கையை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு 1/2 டஜன் வாழைப்பழத்தை எடுத்து வச்சார். 2 சாத்துக்குடியும் அந்த பையில் இருந்தது, அதையும் எடுத்து வச்சார். இந்த சாத்துக்குடி வாழைப்பழம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஏழ்மையின் அடையாளம்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். மடத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் பெரும்பாலும் காணிக்கையாக கொண்டு வரதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்பிள் இருக்கும், மாம்பழம் இருக்கும், முந்திரி, பிஸ்தா, பாதாம் அப்படிங்கிற ஐட்டங்கள் நிறைய இருக்கும். அதுவும் இந்த வாழைப்பழமும் சாத்துக்குடியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்மையின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு ஒரு இது உண்டு. அதுவும் என்ன, 1/2 டஜன் வாழைப்பழம், 6 வாழைப்பழமும் 2 சாத்துக்குடியும் எடுத்து அந்த பத்திரிக்கையோடு சேர்த்து வச்ச. எதுவுமே சொல்லலை. இந்த பத்திரிக்கையில் என்ன விஷயம் இருக்குது, யாருக்கு கல்யாணம், இல்லை வேறு தானே கிரகப்பிரவேசமா, இல்லை வேறு ஏதான ஒரு விசேஷமாக சதாபிஷேகமாக, எதுவும் சொல்லலை. அந்த பத்திரிக்கை எடுத்து வச்சார். 2 சாத்துக்குடி, 1/2 டஜன் வாழைப்பழத்தை வச்சார். தம்பதி சமேதராக ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார் மகா சுவாமிகளுக்கு. நல்லா கண்கலங்க அந்த தெய்வத்தோட சந்நிதியில் ரொம்ப ஆனந்தமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து நிமிர்ந்து நின்னார் 2 பேரும். மகா சுவாமிகள் இவாளை ஆனந்தமாக ஒரு புன்னகையோடு பார்த்துட்டு இருந்தார். இதனோட தொடர்ச்சி என்ன, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் அந்த ஏழை பிராமணரும் அவரோட மனைவியும் கண்கலங்க நிற்கிறார். மகா சுவாமிகளுக்கு முன்னால் இருக்கிற அந்த மூங்கில் தட்டில் ஒரு பத்திரிக்கையை வச்சுருக்கா. 4 மூலையில் மஞ்சள் தடவி இருக்கா. அதோட 1/2 டஜன் வாழைப்பழம், 2 சாத்துக்குடியை வச்சுருக்கா. அந்த பத்திரிக்கை என்னன்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்லலை. வச்சுட்டு மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கா. எழுந்து மகா சுவாமிகளோட அருளுக்காக நின்றுருக்கா. மகா சுவாமிகள் என்ன பண்ணினார் தெரியுமா, தனக்கு முன்னால் இருக்கிற ஒரு இதுலேருந்து மஞ்சள் தூளை அள்ளி
அந்த பத்திரிக்கை மேலே போட்டாராம். மஞ்சள் தூளை ஒரு புன்னகையோடு அள்ளி அந்த பத்திரிக்கையில் போட்ட பிறகு எடுத்துக்கோ அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்க. அந்த தம்பதியர்களுக்கு ஆனந்தம். என்ன ஒரு அழகான ஒரு அருட்கருணை நிகழ்ந்திருக்கு. எப்படி ஒரு அருள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அருள் யாருக்கு கிடைக்கும்? பத்திரிக்கையின் மேலே மஞ்சள் தூள் அள்ளி போட்டிருக்கார். ஒரு பத்திரிக்கை அப்படிங்கிறதே 4 மூலையில் மஞ்சள் தடவினாலே ஒரு மங்களமான அடையாளம். அந்த பத்திரிக்கைக்கு மேலே மகா சுவாமிகள் தன் கைப்பட மஞ்சள் தூள் அள்ளி போட்டிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அனுகூலம், அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். அது 2 பேரும் கண்கலங்க எடுத்திருக்கா. அந்த பத்திரிக்கையும் அந்த மஞ்சள் தூளையும் எடுத்து தன்னோட மஞ்சள் பைக்குள்ளே போட்டுக்கிறார். போடும்போது மகா சுவாமிகள் பார்த்துட்டுருக்கா. அந்த கணவனும் மனைவியும் நாங்கள் புறப்படுறோம் பெரியவா அப்படின்னு கை தூக்கி கும்பிட்டுருக்கா. உத்தரவு கேட்டிருக்கா. மகா சுவாமிகள் ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற. அப்படி சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆடிட்டர் சங்கரனை கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுருக்கார் இல்லையா. ஆடிட்டர் சங்கரன் தன்னோட மனைவி கமலாவோடவும் தன்னோட குழந்தை சுவாமிநாதனோடவும் இந்த சந்நிதிக்கு வந்திருக்கார் தேனம்பாக்கத்துக்கு. இங்கிருந்து புறப்படலாம் அப்படின்னு உத்தரவு கேட்கும்போது சித்த இருன்னு மகா சுவாமிகள் சொல்லி ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சிருக்கார். அந்த ஆடிட்டர் சங்கரன் எங்கே நிற்கிறார்னு தனக்கு வலப்பக்கம் பார்வையை திருப்புறார். சங்கரன் அங்கே நின்றுருக்கார். ஒரு சொடக்கு போட்டு சங்கரனை தனக்கு முன்னால் கூப்பிடுறார். சங்கரன் விறுவிறுவிறுன்னு கையை கும்பிண்டு ஓடி வரார் மகா சுவாமிகளுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். சொல்லுங்கோ பெரியவா அப்படிங்கிறார். மகா சுவாமிகள் இப்போ கேட்குறார், சங்கரனை பார்த்து கேட்குறார், நான் ஒரு உபகாரம் சொன்னால் நீ எனக்கு செய்வியா அப்படிங்கிற. யார்? ஒரு நடமாடும் தெய்வம் ஒரு ஆடிட்டரை பார்த்து கேட்குறது, நான் ஒரு உபகாரம் சொன்னால் எனக்கு நீ அதை செய்வியா அப்படின்னு கேட்குறது. மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் இந்த மகான் ஏதாவது நம்மக்கிட்ட கேட்டு நாம் இந்த மகானுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே காத்துருந்தது. இந்த மகான் நம்மக்கிட்ட ஒரு பொருளை கேட்க மாட்டாரா? இந்த மகான் எனக்காக இதை வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாரா? இந்த பூஜைக்காக இந்த பொருளை வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாரா? இந்த கோவில் திருப்பணிக்காக உங்கையால் இதை கொடுன்னு கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கும்பல் காத்துன்னு இருந்தது. ஆனால் மகா சுவாமிகள் யார்கிட்டையும் எதையும் கேட்டு வாங்க மாட்டார். அப்படி யார்கிட்டையான ஏதான மகா சுவாமிகள் கேட்டு வாங்கினார் அப்படின்னா யார் கொடுக்குறாரோ அவருக்கு மிகப்பெரிய அனுகிரகம். நம்ம திருவண்ணாமலை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவரோட நிகழ்ச்சியில் பார்ப்போம். சேஷாத்ரி சுவாமிகள் எப்படின்னா ஒரு கடைக்குள்ளே போகிறார் அப்படின்னா இந்த கடைக்குள்ளே அவர் காலெடுத்து வைக்க மாட்டாரான்னு அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கடைவாசிகள்லாம் காத்துன்னு இருப்பாராம். அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அந்த கடையில் காலடி எடுத்து வச்சுட்டார்னா அங்கே இருக்கிற பொருளை தூக்கி கண்ணாபனான்னு விசிறி அடிப்பார். இந்த பக்கம் அந்த பக்கம்னு விசிறி அடிப்பார். திடீர்னு வெளியே வந்துடுவார். சாதாரணமாக இன்னொரு ஆசாமி பண்ண அவனை பிடிச்சி நம்ம லாடம் கட்டி அனுப்பிச்சிடுவோம், இல்லை போலீஸில் கொடுத்துடுவோம். சேஷாத்ரி சுவாமிகள் இப்படி பண்ணுறார் அப்படின்னா அது மிகப்பெரிய அனுகிரகம். நம்ம கடைக்கு வந்து நம்ம பொருளை எடுத்து அங்கங்கே வீசியிருக்காருன்னா இன்றைக்கு நன்றாக வியாபாரம் நடக்கும் அப்படின்னு ஒரு அனுகிரகம். அதனால் அவர் வருவாரான்னு காத்துருப்பாலாம் கடைக்காராலாம். அதே போல் காஞ்சி மகா சுவாமிகள் நம்மக்கிட்ட எதான கேட்க மாட்டாரா? எதான பொருளை இவருக்கு நம்ம கொடுக்க மாட்டோமா? கொடுத்தா நமக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம்னு பல பக்தர்கள் காத்துருப்பார். யாருக்கும் கிடைக்காது, வெகு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். அன்றைய தினம் சங்கரனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அந்த இடத்துல சங்கரன் வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னாடி நின்ன உடனே, சொல்லுங்கோ பெரியவா, நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அந்த மகா சுவாமிகள் ஒரு புன்னகையோட அந்த தம்பதியர்களை காட்டுறார் சங்கரனுக்கு. இதோ நிற்கிறாள் இவா 2 பேரும். இவாளுக்கு வந்து உடனடியாக ஒரு கூரப்புடவையும் ஒரு தங்க தாலியும் வாங்கி தரணும். உடனே வாங்கி தரணும், காலம் தாழ்த்தக்கூடாது. நீ வந்து பொருளாக வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு கடைக்கு போய் கூரப்புடவை வாங்கணுன்னா டைம் ஆகும், ஒரு தாலி வாங்கணுன்னா டைம் ஆகும். ஆனால் இவாளுக்கு என்ன பண்ணணுன்னா அதற்கு உண்டான தொகையை உடனே இங்கேயே நீ கொடுத்துடணும். இந்த மடத்தை விட்டு நீ வெளியில் போகிறதுக்கு முன்னாலேயே இந்த 2 பொருளுக்கும் என்ன திரவியம் ஆகுமோ, என்ன தொகை ஆகுமோ அந்த தொகையை உடனடியாக இவாகிட்ட நீ கொடுத்துடணும். நீ கொடுத்துடுவியா அப்படின்னு கேட்குற. சங்கரனுக்கு கண்ணில் ஜலம் வருது.
ஒரு கலியுக தெய்வம் வந்து நம்மளை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்குறதே பெரிய விஷயம், இன்னாருக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி ஒரு தம்பதியர்களுக்கு வந்து ஒரு தாலியை வாங்கி கொடு, ஒரு கூறப்புடவை வாங்கி கொடுன்னா அது எப்பேற்பட்ட அனுகிரகம். அதாவது வசதி படைத்தவர்கள் பல பேருக்கு நல்ல மனசு உண்டு. அந்த நல்ல மனசு படைச்சவ ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட எங்கேயுமே வேறு எதுவுமே கிடைக்காது. ஒரு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவும் போது நம்ம மனசில் கிடைக்கிற அந்த ஆனந்தம் இருக்குது பார்த்தாலே, எத்தனை விலை கொடுத்தாலும் அது கிடைக்காது. அதே போன்ற ஒரு நிகழ்வை வந்து காஞ்சி மகா சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் சங்கரனுக்கு. சங்கரன் ஆனந்தத்தோடு மகா சுவாமிகள்கிட்ட சொன்னார், நான் இங்கேயே கொடுத்துட்றேன் பெரியவா, இங்கேருந்து நகர்ந்த உடனே நான் அவருக்கு என்ன தேவையோ கொடுத்துட்றேன், பணமாகவே அவருக்கு கொடுத்துட்றேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகளுக்கு தன்னோட குடும்பத்தினரோட நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரத்தை பண்ணின பிறகு மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், ஒரு ஆப்பிளை எடுத்து சங்கரன் கிட்ட கொடுக்குறார், பிரசாதமாக கொடுக்குறார். சங்கரன் மகா சுவாமிகளை பார்த்து அந்த பரபிரம்மத்தை பார்த்து திரும்ப கைதூக்கி வணங்கிட்டு அங்கிருந்து மெல்ல வெளியே வரார், மெல்ல நடக்கிறார். அப்போ மகா சுவாமிகள் என்ன சொல்கிறார், அந்த ஏழை தம்பதியர்களை பார்த்து நீங்கள் இவா கூட போங்கோ அப்படின்னு சொல்கிறார். இவா கூட போங்கோன்னு சொன்னோன்னே அந்த தம்பதியர்களும் திரும்ப மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கண்கலங்க அங்கிருந்து அந்த மஞ்சள் பையை கையில் மாட்டிண்டு இங்கேருந்து நகர்றா. எதற்காக மகா சுவாமிகள் அவரை பார்க்க சொல்லியிருக்கா, அந்த கூறப்புடவையும் அந்த தாலியும் எதுக்காக அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலேயும் வருது இல்லையா? இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.